ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு டாப்ஸ். நான் பார்க்க போனா இப்போ நம்ம தனுஷ் அண்ணாவோட தேரே இஷ்க் மே தெரிய பொறுத்தவரை ஒரு கேரக்டரைசேஷன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்ச்ஹானால வந்து பார்த்தா கிருத்தி சனோன் மேமோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. முக்தின்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் வந்து பார்த்தா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு. ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தா அந்த ப்ரோமோ மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தோன்னே கிருத்தி சனோன் மேம் வந்து பார்த்தா நடந்து வராங்க, அவங்க மேட்டை பெட்ரோல்லாம் ஊற்றிக்கிறாங்க, எரிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஒரு மாதிரி ஃபயராக இருக்குது அவங்க பார்க்கறதுக்கே. ஸோ நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தா தாறுமாறாக தெரிவிக்க போகுது தேட்டரில். ஸோ ராஞ்ச்ஹானா ஆனந்த் ராஜ் டைரக்ஷனில் இப்போ வந்து முக்தி அவங்களோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ்னா வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு காட்டும்போது தனுஷ்னோட ப்ரோமோ வந்து பார்த்தா ஃபயராக காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி எரிக்கிற மாதிரி ஒரு நெருப்பு பிளம்புலேருந்து வர மாதிரி தனுஷ்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிருத்தி சனோன் மேம் வந்து பார்த்தா அவங்களே தன்னைத்தானே எரிக்கிற மாதிரி சில சீன்லாம் வந்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபயரான ஒரு லவ் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி கூட சொல்லலாம். மேலும் வந்து நம்ம தனுஷ் அண்ணாவோட தேரே இஷ்க் மே திரைப்படம் எப்போ தேட்டருக்கு வருதுன்னு பார்த்தா 28 நவம்பர் வந்து பண்ணால் 2025 வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அதில் வந்து டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 28 நவம்பர் தேரே இஷ்க் மே கன்ஃபார்மாக ஹிந்தியில் வந்து பயங்கர பிளாக் பஸ்ட்டாக போகுது, பாக்ஸ் ஆஃபீஸ் எகிற போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ் அண்ணாவோட த ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிமாக வந்து இந்த படம் இருக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.